தேவனால் கூடாத காரியம் ஏதாவது உண்டா? நம் தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், நம் மத்தியில் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் கர்த்தர். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எங்கிருந்து வருதுங்க? தேவன் மட்டுமே நம்மளுக்கு ஒத்தாசை செய்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் மாத்திரம் நமக்கு முன்பதாக இந்த காலை வேளையில எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை கைகளை தட்டி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனை துதிக்கும்படியாக, தேவனை உயர்த்தும்படியாக, கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அவரை போற்றும் போது அவர் மகிமை இறங்குகிறதை காண்பீர்கள்.
அவரை உயர்த்தும் போது நம்மை உயர்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். தேவனோடு கூட நம்மையும் கொண்டு செல்லுகிற, அவர் பிரசன்னத்தில் நம்மை ஆளுகை செய்கிற, அவரோடு கூட நடத்தி கொண்டு வருகிற, நம்மை நேசிக்கிற பெரிய தேவனாயிருப்பதினாலே நாம் மனப்பூர்வமாக நல்ல சத்தமாக கர்த்தருக்கு ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறிடுங்களேன். ஆனால் நல்ல சத்தமாய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கண்களை மூடி வாலிப பிள்ளைங்க கண்களை மூடி தேவனை துதிக்கும் போது, தேவனை கனமடிச்சும் போது அங்கேயும் இங்கேயும் பார்வை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கேயும் இங்கேயும் பார்க்காமல் ஆண்டவர் பெரிய தேவனா இருக்கிறார், பெரிய கடவுளா இருக்கிறார், சகலத்தையும் செய்கிறவரா இருக்கிறார். அவரை துதிக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை போற்றும்படியாக, கர்த்தரை போற்றும்படியாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். நல்ல சத்தமாய் பரிசுத்தரே 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்ச்சுகிறோம் 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 உயர்ச்சுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உயர்ச்சுகிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே உயர்ச்சுகிறோம், மாறாதவரே உயர்ச்சுகிறோம். அப்பா தகப்பனே, இந்த கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ வல்லமையா எங்களோடு கூட இடைப்படும்படியாக, தேவன் வல்லமையா எங்களோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தாவே அதற்கான திராணிகளாக, அதற்கான பாத்திரங்களை நாங்கள் இருக்கும்படியாக, கர்த்தரை எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தரை எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எடுத்து பிரயோஜனம் படுச்சுங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு பாக்கியமா இருக்கட்டும், இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நல்லவரே உயர்ச்சுகிறோம், பரிசுத்தரே உயர்ச்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நடத்தி தரும்படியாக தேவன் தகப்பன் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொண்டு நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற பரிசுத்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. உற்சாகமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீ, ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உந்தன் நாமத்தினால் என்றும் ஜெயமே. இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து ஒரு தந்தையை போல வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே,
இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் நீங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் நீங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமே. நீ மாத்திரமே, மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இனி நீ மாத்திரமே என்ன அர்த்தங்க? இதுக்கு மேல நீங்க தான் எல்லாமே. ஆமென், அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எப்போ வரும்னா, நம்ம எதிர்பார்த்த காரியம், நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம கைக்கு வராத போது நம்ம யோசிச்சிருப்போம், இது நடக்கும், இது ஆகும், இது நடந்து போகும் என்று சொல்லி யோசிப்போம். நம்ம யோசிக்கிற காரியம் அப்படியே நம்ம கண் முன்னே அப்படியே கரைந்து போகும். நம்ம யோசிப்போம், என்ன செய்வதோ, என்ன செய்யட்டும், என்ன பண்ணட்டும் என்று யோசிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அல்லேலூயா, இது முதல் நான் நடத்துவேன், இது முதல் நான் நடத்துவேன் என்று சொல்லி அப்போது ஒப்பு கொடுக்கிற. பார்த்தீங்களா? இனி நீ மாத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, என் பலனை நம்பினேன், என் சுயத்தை நம்பினேன், நான் பராக்கிரமமாய் இருக்கிறேன் என்று நம்பினேன். என் இடது பக்கம் என் வலது பக்கம் ஆட்களை இருக்கிறதை பார்த்து அவர்கள் இருந்த போதிலும் என்னால் முன்னேற முடியல.
என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் நடத்துவேன் என்று சொல்லி. ஆமேன். அப்போது ஒப்பு கொடுக்கும்போது சொல்றீங்க பாருங்க, இனி நீ மாத்திரமே ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. I've seen big people. பெரிய பெரிய ஆளுகளை பார்த்திருக்கிறேன், பெரிய பெரிய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். ஆமேன். பெரிய பெரிய விஷயங்களை செய்தவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் அவர்களெல்லாம் செய்த ஒரு காரியம், அவங்க பலனை நம்பினார்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் சிறு தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னார். தாவீது சொன்ன ஒரே காரியம், இனி நீ மாத்திரமே ஆண்டவரே, இனி நீ மாத்திரமே. மோசே சொன்னது, இனி நீ மாத்திரமே, நீங்க மட்டும் போது, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நான் பின் வருகிறேன் என்று சொல்லி அப்படியாய் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே. இனி நீ மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி உம்மை ஆராதிப்பேன். உம் நாமத்தை நான் உயர்த்திடுவேன். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தை நாம் தினம் போற்றி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழ்த்தல். இனி நீ மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தை தினம் நான் போற்றிடுவோம். கையை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து, கையை தட்டி தேவன் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை வல்லடுக்கு நீக்கி, அவர் கரங்களை தூக்கி நம்மை உன்னதத்தில் வைக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். என்ன செய்யறாருங்க அவரு? நம்மை வல்லடுக்கு நீக்கி அவர் கரங்களை தூக்கி எங்க வைக்கிறாரா? உன்னதத்தில் வைக்கிற தேவனா இருக்கிற. உற்சாகமாய் பாடுவோம். என்னை வல்லடக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம்.
அல்லேலூயா, 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 ஆமென். எப்போ பாடும்போது அந்த வார்த்தையை வந்து உனக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ஒப்பிட்டு பாடணும். அல்லேலூயா. எப்படி பாடணும்? உங்களுக்கும் அந்த பாட்டுக்கும் ஒப்பிட்டு பாடணும். இப்போ எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே என்று சொல்லி பார்க்கும்போது இந்த 3 காரியம் கர்த்தர் எனக்கு ஆதரவாக, எனக்கு அடைக்கலமாக, எனக்கு மறைவிடமாக இருக்கிறவராக இருக்கிறார். அப்படி பாடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. when you feel the song, கர்த்தரை அந்த பாடலை நீங்கள் உணர்ந்து பாடும்போது அந்த பாடலோட வல்லமை நமக்குள்ள செயல்படும். ஆமென். சும்மா பாடுறது, சர்ச்சில் பாடுறது பாட்டு கிடையாது. அந்த பாட்டுகளை உணர்ந்து பாடணும், அந்த வரிகளை உணர்ந்து பேசணும். அப்படி பேசும்போது அந்த வார்த்தையின் வரி, அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள் செயல்படும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வரி, ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர், எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை. ஆமேன். அதுக்கு அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. சில சமயம் எப்படி எழுந்துப்பேன் என்று சொல்லி யோசிச்சிருப்போம். எப்படி எழுந்துக்க முடியும்? அவ்வளோதான், இது கதை முடிஞ்சிடுச்சு. ஆமேன். அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சிடுச்சு. யோசிப்ப அப்படி தான் நினைச்சான். அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சிடுச்சு, இந்த குழியில தான் நான் விழணுமென்று அவன் யோசித்தான். அல்லேலூயா. ஆனால் யார் போட்டார்களோ அவர்களை கொண்டு யோசிப்பை மீண்டும் மேலே கொண்டு வர வைச்சார். அதுதான் கர்த்தரோட வல்லமை. அல்லேலூயா. குழியில் போட்டவர்கள் சகோதரர்கள், அந்த சகோதரர்களே வந்து அவனை வெளியே கொண்டு போய் வியாபாரம் செய்யும்படியாக செய்தாங்க. வியாபாரம் செய்யும்படியாக எகிப்துக்கு போனவன் பெரிய ராஜாவாய் மாற்றினார். அல்லேலூயா. அதுதான் உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். யோசேப்பு கீழே போயிட்டு இருந்தான். கர்த்தர் யோசேப்பை உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்து எதிரான யோசனை அதமாக்கினீர். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனோடு கூட இருந்தவர்கள் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே எதிராய் மாறிட்டாங்க. ஆனால் பாருங்க, உந்தனின் யோசனை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எதனா யார் எழும்பினாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் உன்னை உயர்வான தலங்களிலும் ஆழத்தில் இருந்தும் உந்தன் யோசனை நிறைவேற்றுகிற தேவனா. அப்படியா யோசித்து பாடுங்க. உற்சாகமாய் பாடலாமா? நல்லா உற்சாகமா கையை தட்டி ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டு உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்து, ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டு உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்து, எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர், எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மையா. எந்த ஆதரவே, எங்கள் எழுத நின்று பாடலாமா? Shall we all stand and sing? எங்கள் மறைவிடமே, உம்மையார. எந்த ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவிடமே, எங்கள் மறைவிடமே, உம்மையா. எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம். விசுவாசமா சொல்லுங்க. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்களேன். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில், அல்லேலூயா, நான் தள்ளுண்ட இடங்களில் கர்த்தர் என்ன செய்கிறாரா? உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தர் அப்படிதாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயம் சில நேரம் நாம் அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் தான் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நம்மளால ஒன்றும் முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்மளால தான் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறோம், நம்மளால தான் நம்ம நடந்து போகிறோம், நம்மளால தான் நம்ம சம்பாதிக்கிறோம். கிடையவே கிடையாது. அப்படின்னா நீ போயிடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உண்மையில் கருணை கிருபை காட்டி கொண்டு வருகிறதுனால தான் இந்த நாள் வரையிலும் நாம் ஜீவித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். பாடலாமா? ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்காலமே, எந்த மறைவீடமே, உம்மை எந்த ஆதரவே, எந்த அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எந்த ஆதரவே, எந்த ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எந்த ஆதரவே, எந்த ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடுக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடுக்கு நீக்கி உம் கரங்களில் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான், நீ சொன்னதினால் நான், நீ கண்டதினால் நான், சொல்லுங்க சத்தமா. எந்த ஆதரவே, எந்த அடைக்காலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடுக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடுக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். சொல்லுங்க. கரடான பாதையில் முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்கான குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த, மீண்டும் சொல்லுங்க, மீண்டும் எனக்காக, எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றும். சொல்லுங்க. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதாரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எந்த ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதாரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எந்த ஆதரவே, எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடுக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடுக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை, நீ சொன்னதினால், நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான், எந்த ஆதரவே, எந்த ஆதரவே,
ஆதரவாக, அவர் நம் அடைக்கலமாக, அவர் நம் மறைவிடமாக, அவர் நம் ஆதரவு, நம் அடைக்கலம், நம் மறைவிடம், எங்க சஞ்சம், எங்க கோட்டை, என் அடைக்கலமா இருக்கிறவர். நாம் நம்பும் துருகம், நான் நம்பும் துருகமாக, நான் நம்பும் துருகமாக. நீதிமான் ஓடும் போது அவருக்குள் இலை பாருகிறார். நீதிமான் ஓடி கர்த்தருக்குள் இலை பாருகிறதை காண்பீர்கள். நீ எவ்வளவு ஓடி போனாலும், எவ்வளவு சோர்ந்து போனாலும், கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக, கர்த்தர் உனக்கு ஆதரவாக, கர்த்தர் உனக்கு துருமுகமாக, கர்த்தர் சகலத்தை உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது, அந்த கூடாரம் உனக்கு ஆசீர்வாதமாய், அந்த கூடாரம் உனக்கு மகிமையின் கூடாரமாக, அந்த கூடாரம் உனக்கு ஆதரவை தருகிற கூடாரமாக. கர்த்தருக்குள் பிரவேசிங்கள், கர்த்தருக்குள் பிரவேசிங்கள். வேற அடைக்கலம் பெரிதா இருக்காது, வேற அடைக்கலம் நல்ல சுதந்திரமா இருக்காது. கர்த்தர் தருகிற அடைக்கலம், கர்த்தர் தருகிற ஆதரவு, கர்த்தர் தருகிற மேன்மை எல்லா காற்றிலும் பெரிதா இருக்கும். சகலவித காரியங்களிலும் மேன்மையான காரியம் ஆண்டவர் செய்கிற காரியம், ஆண்டவர் செய்கிற விஷயம் பெரிதாய் இருக்கும். கர்த்தர் உன்மேல் கரம் வைத்து, கர்த்தர் உன்மேல் கரம் வைத்து அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க தான் எங்க ஆதரவு, நீங்க தான் எங்க அடைக்கலம், நீங்க தான் எங்க கோட்டை, நீங்க தான் எல்லாம் எனக்கு அப்பா, நீங்க தான் எல்லாம் எனக்கு, நீங்க தான் எல்லாம் எனக்கு, நீங்க தான் எல்லாம் எனக்கு. உம்மை நம்புகிறோம் சொல்லுங்களே, உம்மை நம்புகிறோம், 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 நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் அப்பா, உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுவே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மையே பற்றி கொள்கிறோம், உம்மை பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவளை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவது கிடையாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவது கிடையாது. நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்களே, நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்களே, அம்மல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்களே, நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்களே. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டாரே. அவர் உன் கரத்தை பிடிச்சு, அவர் உன் கரத்தை பிடிச்சு அவர் நினைச்ச காரியங்களை நிறைவேற்றும் வரையிலும், கர்த்தர் நினைச்ச காரியங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் வரையிலும் அவர் உன் கையை விட மாட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He will never let your hand go. கர்த்தர் உன் கையை விட மாட்டார். Until your desire, until your plan, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உன் சித்தம் நிறைவேறல வரையிலும், கர்த்தர் சித்தம் நிறைவேறல வரையிலும், உன் இருதயத்தின் வாஞ்சை நிறைவேறுகிற வரையிலும் கர்த்தர் உன் கையை விட மாட்டேன், நான் உன் கையை விட மாட்டேன். அவர் கரம் உன்னை எப்பொழுதும் பிடித்து கொண்டிருக்கும். He is unliving God. நம்மை கட்டி நம்மை விட்டு விலகாதவர், நம்மை விட்டு மறந்து போகாதவர். மனிதனோட அன்பு மறந்து போகலாம், மனிதனோட அன்பு பிரிந்து போகலாம், ஏதோ காரியத்துக்காக உன்னை மறக்கலாம். ஆனால் என்ன செய்தாலும், எவ்வளவு மறுதலிச்சாலும், எவ்வளவு விட்டு விலகி போனாலும், எவ்வளவு நீ சுயத்தில் வாழ்ந்து வந்தாலும் அவர் பார்வை உன்மேல் எப்போதும் இருக்கும். அவர் கரம் உன்னை விட்டு விலகி போகாது, அவர் கரம் உன்னை விட்டு விலகி போகாது. கர்த்தர் உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறவர், அவ்வளவாய் நேசிக்கிறவர். கர்த்தருக்கு உன்னை திருப்பித்தா, கர்த்தருக்கு உன்னை திருப்பித்தா, கர்த்தருக்கு உன்னை திருப்பித்தா. ஆண்டவர் உன்னை கேட்பதெல்லாம் நீ அவர் உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் உன் உள்ளத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உன் உள்ளத்தை கர்த்தருக்கு திருப்பி தர முடியுமா சகோதரியே? உன் உள்ளத்தை கர்த்தருக்கு திருப்பி தர முடியுமா சகோதரனே? கர்த்தர் எதை கேட்க போகிறார் உன்னிடம்? உன் வீடை கேட்பாரா? உன் சொந்தை கேட்பாரா? உன் சொத்தை கேட்பாரா? உன் ஆடையை கேட்பாரா? உன்னிடம் இருக்கிற ஒரு காரியமே கர்த்தருக்கு வேண்டாம். கர்த்தரும் கேட்பதெல்லாம் கர்த்தர் உண்டாக்கின உன்னை கேட்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் உண்டாக்கின உன்னை விரும்புகிறார். கர்த்தர் உண்டாக்கின உன்னை அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு உன்னையே தா, கர்த்தருக்கு உன்னையே கொடுத்து விடு. கர்த்தர் உன்னை பெரிய ராஜாவாக, பெரிய ராஜாத்தியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் ஆழத்திலிருந்து என்னை தூக்கி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்து உந்தன் யோசனையில் எங்களில் நிறைவேற்றும்படியாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்லும் போது ஒரு பெரிய சமாதானத்தோடு
ஒரு பெரிய காரியம் நான் பற்றி கொண்டிருக்கிறேன். நான் பெரிய காரியம் என்னை பற்றி கொண்டிருக்கிறது. ராஜாதி ராஜனை பற்றி கொண்டிருக்கிறா. நான் கடந்து செல்லும் போது பெரியவரோடு கூட கடந்து செல்லும்படியாக அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்து மூலம் கடைசி வரையிலும் கர்த்தர் நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீர் அவரை பார்த்து நகைப்பீர், புறஜாதியில் யாவரும் இகழ்வீர். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவனின் சத்துருக்கள் யாவரும் நீர் கட்டளை நானும் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதையும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடவாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினாலே எதிரடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர் உதடில் பேச்சு, அவர் வாயின் பாவம் இருக்கிறது. அவள் இட்ட சாபமும் சொல்லி பொய்யும் இவை நிமித்தங்கள் பெருமையில் அகப்படுவார்கள். தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளிகள் என்று அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய விக்கிரத்தாலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர் சாயங்காலத்தில் வந்து நாய்கள் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திறந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீ எனக்கு தஞ்சம் உயர்ந்த அடக்கலமானீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், கிருபையில் என் தேவனமாக இருக்கிறார். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். சவுல் தாவீதை கொல்வதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்பித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒருத்தனால முடியல, நான் ஜெயிக்க என்ன பண்ணுவானா, ஆள் வச்சு அடிப்பாங்க. இந்த ரவுடி கும்பல்னா அப்படித்தான் இல்லையா? அது மாதிரி சவுல் தாவீதுகிட்ட நேராக மோதி ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுறான், அவன் ஆள் வச்சு அடிக்கிறான். அந்த ஆளுங்க எப்படி இருக்காங்களா, அடிக்க சொல்லிட்டாங்க, பர்மிஷன் வாங்கிட்டாங்க, காசு கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு. எப்படி சுற்றுறாங்களாம், நாய்களை போல சுற்றுறாங்களாம். பாரு அந்த அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அப்படி சுற்றி திரிகிறாங்க. அதுக்காக அந்த சங்கீதம் வந்து இவன் பாடும்போது கொடிய மனிதனிடமிருந்து விடுதலுக்காக விண்ணப்பம். இப்படி ஆள் வச்சு அடித்தா கூட தாவீது மனசு வச்சான்னா அதை விட ஆள் அதிகமாக வச்சுக்குவான். தாவீதுக்கு கூட ஆட்கள் அவ்வளோ இருக்கிறாங்க. அவன் ஒரு யுத்தம் இவன் ஒரு யுத்தம்னாக்கா 2 படையே ஏற்படுத்த முடியும். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. என்ன செய்தான், அவனுக்கு வருகிற இக்கட்டுக்கு நமக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிற நம்பிக்கை வைத்தான். எல்லா காரியத்திலும் நல்லதானாலும் கெட்டதானாலும் எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை பற்றி கொள்வதில் அவன் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவரிடம் கேட்பதிலே, அழுது கேட்பதிலே
அதிகாரத்தோடு கூட கேட்பதிலே அவன் சிறந்தவனாக இருந்தான். அதற்காகத்தான் அவன் ஆண்டவர் இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்க, அவன் எப்படி கேட்குறான், எப்படி படைச்சோடுறாங்க. என் தேவனே, என் சத்துருக்கள் என்னை தப்பியும், என் மேல் எழும்பு இல்லை, நான் ஒரே ஒருத்தன் பச்சறேன். என்னை விலைக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வையும், அக்கிரமக்காருக்கு என்னை தப்பி வைத்து, இரத்த பிரியரான மனுஷனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித்திருந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். இவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி பாரும். அவன் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறான். அது மாத்திரமில்லை, ஆண்டவரோடு இவன் ஒரு நம்பிக்கையோடு பேசுகிற காரியம். ஆண்டவரே, அவளை நீ கொல்லாத, அவங்கள கூட அடிச்சு போட்ட, சாகடிச்சிடாத, ஆனால் என்னை விட்டு தூரம் விலகி போகட்டும். பாருங்க, அவ்வளோ எதிரியாக இருந்தாங்க கூட. சவுல் படுத்து கொண்டு இருக்கும்போது மனசை வச்சிருந்தா தாவீது அவனை கொன்று போட்டிருப்பான். வஸ்திரத்தின் ஓரத்தை கிழித்து கொண்டு அவன் சென்று அதை காண்பித்தான். அதிலே அவன் சவுல் மிகவும் சோர்ந்து போனான். பாரு, அவனால் என்னை அடிக்க முடியும், நாலாம் கூட அவன் என்னை சாகடிக்கவில்லை. அதுபோல் இவன் ஆண்டவரிடம் எல்லாம் முறையிடுகிறான். அவள் நீதி விசாரியும், அவளை நீ தள்ளு போக செய்யும், அவளை விலக்கி அருளும் என்றெல்லாம் கேட்கிறான். அண்ணன் ஒன்று கேட்கிறான், நீ அவர்களை சாக அடிக்க வேண்டாம், அவளை கொல்ல வேண்டாம். அந்த வசனம் எங்கே இருக்குது? மறந்து போவார்களே, எங்கள் கேடகமாக ஆண்டவரே உமது வல்லமையெல்லாம் அவர்களை சிதறடித்து அவளை தாழ்த்தி போடும். அவளை சிதறடித்து தாழ்த்தி போட்டுடு, சாவடிக்காத, பாவம் சாவடிக்காத என்று இவனே கேட்குறான். இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், எஞ்சி விழுவானா சாவானா அப்படி இப்படி தான் சாப்பிட்றத பார்ப்போம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த டைலாக்கெல்லாம் நிறையா ஆமென். ஆனால் இங்கே அப்படி அல்ல. அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் அவனை தூர விலக்கி வையும், எனக்கு அவனுக்கு தொந்தரவு இல்லாதபடி, அவனுக்கு எந்த பிரச்சனை வராதபடி என்னை பார்த்து ஆண்டவரே என்று சொல்கிறான். மாத்திரமில்லை, கடைசியாக நாம் பார்க்கும்போது, எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர். அந்த நம்பிக்கை வச்சிருக்கான். ஏன் இவ்வளவாய் அவன் பேசுகிறான், ஏன் இவ்வளவாய் ஒப்பு கொடுக்கிறான் என்றால், எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர். ஆகினால தான் ஆண்டவர்கிட்ட அப்படியாக ஒப்படைக்கிறான். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை? நல்லா யோசனை பண்ணுங்க. தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். நம்பிக்கொள்ள ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கு Praise the Lord. Hallelujah. Amen. இந்த வீடு இப்படி கைட்டி போட்டால் தான் சவுண்டு வருது. ஆமேன் சொல்லுங்க. Hallelujah. நம்ம ஊர் அப்படி தான், சில நேரம் தட்டுனா தான் சத்தம் வரும். ஆமேன். இந்த மைக்கு அப்படி தான் பண்ணுது. Hallelujah. இப்படியாக பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் சும்மா கிள்ளி பாருங்களேன். பரவாயில்ல, அசைகிறாங்க. ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, இந்த நல்லா இருக்கு. பாபாயை டக்குன்னு விஜயை பிடிச்சி கிள்ட்டுக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு கொஞ்சம் கூச்சம் வருது இல்லை? அல்லேலூயா. கிள்ன உடனே கொஞ்சம் சென்ஸ் வருது, நமக்கு கூச்சம் வருது. அல்லேலூயா.
ஆமீன். அதை ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம சொல்லுகிறதை நம்ம மறந்து விடுகிறோம். சபையில் சொல்லுகிறது என்ன செய்கிறோம், நம்ம மறந்து விடுகிறோம். அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் சபையில் உட்காரும்போது அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கோங்க. தூங்கினுக்கிறாங்களா, முடிச்சுனுக்கிறாங்களா, சென்ஸில் இருக்கிறாங்களா என்று சொல்லி என்ன பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சோதித்து பாருங்கள். இல்லைன்னா இப்படியே போய்விடும். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் அமைதியாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உயர்ச்சுகிறோம் 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 உயர்ச்சுகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதுக்கு முன்பாக நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே இந்த வார்த்தைகளை புடம்பிடட்டும், இந்த வார்த்தைகளை பலன்படுத்தட்டும், இந்த வார்த்தைகளை நடத்தட்டும். ஆண்டவரே இதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த வாரம் முழுதும் கர்த்தர் இந்த வாரம் எதை கொண்டு எங்களோடு கூட பேச போகிறார், எதை கொண்டு எங்களை தேற்ற போகிறார், எதை கொண்டு எங்களை நடத்த போகிறார். ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உங்கள் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, உங்கள் வார்த்தைக்கு பலன் உண்டு. ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களோடு கூட பேசுங்க, அந்த வார்த்தை கொண்டு எங்களை பலன்படுத்துங்க. அதன் வார்த்தையின் பிரகாரம் நான் நடக்க தகப்பனே எனக்குள்ள ஒரு தீர்மான ஆவியை கொண்டு வாங்க. அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் நடக்க, அந்த வார்த்தையை நான் கடைபிடிக்க எனக்குள்ள ஒரு தீர்மானம் செய்கிற ஆவியை கொண்டு வாங்க தகப்பனே. நான் கீழ்ப்படுகிற ஆவியை கொண்டு வாங்க. அந்த வார்த்தைக்கு நான் பயந்து நடக்க எனக்குள்ள தேவ பயத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இயேசு நல்லவர். இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு கதை ஒன்று சொன்னேன் நானும். அல்லேலூயா. காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு கதையை சொன்னேன். அந்த கதையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு தாயாரோட கதை, ஒரு குருட்டு தாயாரோட கதை. ஆமேன். அந்த தாயாருக்கு என்ன இல்லை, கண் இல்லை. ஆமேன். கண் இல்லாத அந்த தாயார் ரொம்ப ஏழ்மையான ஒரு தாயார். ஒரு புதிய இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அந்த புதிய இடத்துக்கு போன உடனே ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையை தேடி அவங்க மகனுக்காக வேலையை தேடி அந்த தாயாரும் அந்த மகனும் போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல வேலையை கேட்கும்போது அந்த தாயார், அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே வேலை எதுவும் இல்லைம்மா, சபையில் இந்த மாதிரி தான் பாரு, எவ்வளோ சேர் காலியாக இருக்குது, அந்த மாதிரி தான் எங்கள் அந்த சர்ச்சு கூட காலியாக இருக்குது, அந்த சர்ச்சு கூட என்னவா இருக்குது, காலியாக இருக்குது என்று சொல்லி அந்த பாஸ்டரு சொன்ன உடனே அந்த அம்மாவும் அந்த மகனும் வெளியே வரும்போது பக்கத்தில் ஒரு ரூமை பார்க்குறாங்க. சண்டே ஸ்கூல் என்று சொல்லி போர்டு போட்டு ஒரு ரூம் இருக்கிறது. அந்த ரூமை திறந்து பார்த்த உடனே அந்த ரூம் காலியாக இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ அந்த பாஸ்டரை பார்த்து கேட்குறாங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் ரூம் காலியாக இருக்குது, சண்டே ஸ்கூல் நடத்துறது கிடையாதா என்று சொன்னோட அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இல்லைம்மா பிள்ளைங்க ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, இந்த இடத்துல சிறு பிள்ளைகள் வர்றது கொஞ்சம் கடினம், அதற்காக வர முடியல, அதனால் சண்டே ஸ்கூல் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த தாயாரும் அந்த பிள்ளையும் யோசிச்சாங்களாம், ஏன் நம்ம சண்டே ஸ்கூல் நடத்தக்கூடாது என்று சொல்லி. ஆனால் எங்கே யார் இல்லை, அங்கே பிள்ளைங்க இல்லை. ஆனால் இவங்க என்ன யோசிச்சாங்க, அல்லேலூயா, புரியுதுங்களா? இங்கே யார் இல்லை, பிள்ளைங்கள் இல்லை. ஆனால் இவங்க என்ன யோசிக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் ஏன் நடத்தக்கூடாது, இதுதான் கர்த்தர் வழிநடத்துதல், இல்லாததை செய்கிறது தான் கர்த்தர். அல்லேலூயா. இவங்க என்ன செய்தாங்க, சண்டே ஸ்கூல் இல்லையா, பரவாயில்ல ஐயான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, பிள்ளைங்க எங்கேருந்து வராங்க, தூரத்துலேருந்து வராங்க. அப்போ தூரத்துலேருந்து வருகிற பிள்ளைகளுக்கு என்ன வேணும், வாகனம் வேணும். அல்லேலூயா. அந்த வாகனத்துக்காக இந்த குருட்டு தாயாரும் அந்த அவரோட மகனும் போராடுறாங்க. ஐ மீன் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகிறாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து இருக்கிற அந்த ஓனரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லி இந்த ரிசப்ஷனில் உட்காடுறாங்க. அவங்க யாருன்னா ஒரு கஸ்டமர் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்க வாங்க உட்காருங்க என்று சொல்லி டீயும் காப்பியும் கொடுப்பீங்க, ஏன்னா வாங்க வந்திருக்கிறாங்க என்று சொல்லி. ஆனால் இவங்களுக்கு வாங்க வரல, என்ன செய்ய வந்திருக்கிறாங்க, என்ன செய்ய வந்தாங்க, கேட்க வந்திருக்கிறாங்க. இல்லையிலும் இவங்க வாங்க வரல, அதை எடுத்துக்கொள்ள போக வந்திருக்கிறாங்க. ஆமே. அவங்க வந்து கேட்குறாங்களா, என்னம்மா வேணும்னு சொன்ன உடனே, we have not come to buy the vehicle but we want the vehicle என்னவாங்களாம். ஆமேன். நான் வந்து வாகனம் வாங்க வரல, எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன். ஆமேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, வாகனம்
வாங்க வரல, எதுக்கு வந்திருக்கிறேன், எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பயம் வந்து குடுகுடுன்னு போய் அந்த ஓனரை கூப்பிட்டு வந்தாங்களாம். அம்மா ஐயா வாங்க, ஒரு குருட்டு தாயாரும் ஒரு பையனும் வந்துட்டு வண்டிகளை எடுத்துகிட்டு போகிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த ஓனர் வந்து என்ன அம்மான்னு கேட்ட உடனே அந்த அம்மா வந்து அந்த ஓனருக்கு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு புது இடத்திற்கு வந்தோம், அந்த இடத்துல ஆலயம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆலயத்தில் சண்டே ஸ்கூல் நடக்கலை, சண்டே ஸ்கூல் நடக்கணும்னா அந்த பகுதியில் இருக்க எல்லா ஊருக்கும் போய் நான் பிள்ளைகளை கொண்டு வரணும், கொண்டு வர்றதுக்கு எனக்கு என்ன வேணும், வாகனம் வேணும். அவன் சொன்னா சரி காசு கொடுங்க வாகனம் கொடுக்குறேன் நாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களே என்கிட்ட காசு கிடையாது, ஆனால் வாகனம் மட்டும் எனக்கு வேணும்னாங்களாம். அல்லேலூயா. அந்த ஆளு ஆச்சரியமாக பார்க்குறான், யார் இவங்க இப்படி பேசுகிறாங்களே என்று சொல்லி. அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த ஒரு சண்டே எங்களுக்கு கொடுத்து பாருங்க, இந்த ஒன்று சண்டே கொடுத்து பாருங்க அப்படின்னு அவன் யோசித்த பிறகு சரி தேவ ஆலயம் இல்லையா, தெய்வ ஊழியத்துக்காக தானே கேட்குறாங்க என்று சொல்லி ஒரு வாகனத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்ன அந்த ஓனர் சொல்கிறாப்புல, நாங்கள் வாகனம் கொடுப்பேன், ஆனால் டிரைவர் நீங்கள் தான். அந்த அம்மாக்கிட்ட யார் கிடையாது, டிரைவர் கிடையாது. என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தான் டிரைவராக வரணும்னாங்களா. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் டிரைவராக வரணும், ஓனரே டிரைவராக வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லையில அதுதான் கர்த்தரோட வழி நடத்துதல். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த அம்மா சொன்னாங்களே எங்களுக்கு யாரும் தெரியாது, நீங்கள் தான் பேசுனீங்க, நீங்கள் தான் அந்த வண்டிக்கும் டிரைவராக வரணும்னாங்களா. அந்த ஆள் யோசிச்சுட்டு என்னையா இது தலைநோவு என்று சொல்லி அதுக்கும் என்ன பண்ணாப்புல ஒத்துக்கொண்டாங்க. திரும்பி போயிட்டு திருப்ப வந்து அந்த ஓனரை பார்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு வண்டி வேணாம் 2 வண்டி வேணும்ன்றாங்களா. இதுனா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அவர் 2 வண்டிக்கும் ஒத்துக்கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போக போக ஒரு வண்டியில் 30 பேர் உட்கார முடியும். இப்போ எவ்வளோ பேர் உட்கார முடியாது கர்த்தர் வழி செய்தார், 60 பேர் வழி செய்தார். ஒரு வருடத்துக்குள்ள 3000 பேர் வரும்படியாக கர்த்தர் வழி செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சண்டே ஸ்கூல் எவ்வளோ பிள்ளைங்க வந்தாங்க, 3000. அப்போ எவ்வளோ வண்டி கொடுத்தாங்க, 2 வண்டியா, ஸ்தோத்திரம். கால்குலேட் பண்ண பார்க்கலாம். ஒரு வண்டியில் 30 பேர், அப்போ 3000 வண்டினா எவ்வளோ வண்டி கொடுத்துருக்கணும், ஒரு வண்டியில் 30 பேர் 90 வண்டியா. அந்த அம்மா வந்து என்ன எவ்வளோ வண்டி கொடுத்துருக்காங்க, 50 வண்டி. எவ்வளோ வண்டி கொடுத்தாங்க, 50 வண்டி. எவ்வளோ வண்டி கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே யாருக்கு கொடுத்தாங்க, கர்த்தர் ஊழியத்துக்காக கொடுத்தாங்க. ஆமேன். இது உண்மையாக காலரடோ என்ற ஒரு ஊரில் நடந்த ஒரு சம்பவம் செய்தி. அந்த குருட்டு அம்மாவும் அந்த மகனுக்கும் இருந்த வைராக்கியம் பாருங்க. வேலை தேடி போனவர்களை கர்த்தர் பெரிய ஊழியக்காரராக மாற்றின கதை அது. அல்லேலூயா. அதே போல தான் நமக்கு சிறிய நோக்கம் இருந்தாலும் அந்த சின்ன ஒரு நோக்கத்தை நாம் உண்மையாய் செயல்படுத்தி கொண்டு வரும்போது கர்த்தர் அதை பெரிய விஷயமாய் மாற்ற போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் எப்போ என்ன நேரிட்டாலும் கர்த்தருக்கு செய்கிறதுக்கும் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கும் தயங்கக்கூடாது. ஆமீன். டோன்ட் எவர் ஹாவ் அ செகண்ட் தாட். வீட்டில் செய்யணும், வீட்டில் பண்ணுறதுக்கு யோசிங்க. ஆனால் கர்த்தர் ஆலயத்திற்கும் கர்த்தருக்கென்றும் நீங்கள் செய்யணும் கொடுக்கணும்னா செகண்ட் தாட் வேண்டாம். அல்லேலூயா. அதை செய்யும்போது கர்த்தர் பெரிதாய் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் எடுத்து படிப்போம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையை ஒப்பு கொடுத்தார். படிங்க. மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்த கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திர அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். கவனிங்க. அல்லேலூயா. ஆமென். இது என்ன படிச்சீங்கன்னா, இந்த 7 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க, மீதியானின் கையில கர்த்தர் யார் ஒப்பு வச்சது, இஸ்ரவேல் மக்களும் மீதியானர்களின் கைகளில் கர்த்தர் ஒப்புவித்தார். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் ஒப்புவிச்சாருங்க, ஏன் ஒப்புவிச்சாரு,
பொல்லாப்புக்கு இடம் கொடுத்தாங்க. ஆமேன்னு வேற தேவனை வணங்க ஆரம்பிச்சாங்க, வேற கடவுளை வணங்க ஆரம்பிச்சாங்க, வேற வழியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவர்களை சார்ந்து வாழ இஷ்டப்பட்டாங்க. அவர்கள் கர்த்தர் வழியை மறந்ததுனால கர்த்தர் என்ன செய்தார்னா, அந்த மாதிரி இந்த காலத்துல கர்த்தர் இருந்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் இயேசுவை கொண்டு வந்து இரக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பழைய ஏற்பாடில் நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை தேவனை மறுதலிக்கிறார்களோ, தேவனை விட்டு திரும்பி போகிறார்களோ, அவர்களை கர்த்தர் என்ன செய்றார்னா, அங்க இருக்கிற பெரிய வேற ராஜாக்களிடம், வேற மனிதர்களிடம், வேற கூட்டத்துக்கிடம் இவர்களை கர்த்தர் கொடுத்து விடுகிறாரு. நீங்கள் இவங்களை பனிஷ்மெண்ட் பண்ணிக்கங்க, இவங்களை வச்சு ஏதாச்சும் செய்துக்கங்க, நான் கவலைப்படலை என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, கொஞ்ச நேரம் காத்திருக்கிறவராக இருக்கிறா. ஆமேன். அப்படி இப்போது அப்படி இந்த மாதிரி கர்த்தர் விடுறது கிடையாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் கிறிஸ்துவை கொண்டு வந்து நமக்கு கிருபையை கொடுத்து கொண்டு வருகிறார், நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறா, நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறா. ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி கிடையாது. நீ கர்த்தரை விட்டு திரும்பினால் கர்த்தர் உன்னை சந்திக்கிறவராக இருக்கிறா. அவர் சந்திப்பது சும்மா சமாதானம் படுத்த இல்லைங்க, உன்னை வழி நடத்த. ஆமேன். உன்னை வந்து ஒரு வலிக்குள்ள கொண்டு போகும்படியாக, ஒரு வேதனைக்குள்ள கொண்டு போகும்படியாக. அப்படியே தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தரை விட்டு திரும்பினார்கள். அவர்களுக்கு இடம் இல்லாமல் எங்கெல்லாம் போய் ஒளிஞ்சாங்களாம், குகைக்குள்ளவும் கபிகளிலும் அரணான பட்டணங்களையும் எங்க வெளியே இருக்கும்படியாக பயந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வேலையில படிங்க. இப்போ இஸ்ரவேல் அவருக்கு எதிரே பாளையம் கலக்கி கொடுத்து வைக்காதே போவார்கள். பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த மீடியருக்கும் அமலேக்கருக்கும் பயந்து தூரமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது கூட இந்த மீடியருக்கு என்ன பண்ணுவாருங்களா, இவர்களை தேடி போய் அவர்களோட ஆடு மாடு என்னென்ன இருக்கிறதோ, பயிர்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு வந்துருவார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் யார் இருந்தது, இஸ்ரவேல் மக்கள். புரிஞ்சுங்க இந்த கதை ஏன்னு சொல்றேன்னா, இதுக்கப்புறம் தான் ஹீரோ வராரு. அல்லேலூயா. மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா, படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் ஆரம்பத்தில் ஜனங்களை அந்த வில்லன் வந்து என்ன செய்வான், அடிமைப்படுத்துவான், கொன்றுவான். சென்டரில் தான் ஹீரோ வருவார். அதே போல தான் இந்த கதை கூட. அல்லேலூயா. இந்த ஜனங்களை வந்து என்ன செய்கிறாங்க, புண்படுத்துறாங்க, இருக்கிறதெல்லாம் கொலை சென்று போகிறாங்க, வசூல் செய்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்யும்போது கர்த்தர் ஒருவரை கொண்டு வருகிறார். யாரை கொண்டு வருகிறார், கர்த்தர் ஒருவரை கொண்டு வர. படிங்க 4வது வசனம். அவர்களுக்கு எதிரமாக பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கொடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் ஆமென். படிங்க 7ஆம் வசனம் படிங்க ஐயா. இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்ப படிங்க, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படம் செய்து எகிப்தியர் கையிலிருந்தும் உம்மை ரட்சித்து அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி அவர்களின் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். ஆமா, இப்ப பாருங்க, கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, இந்த அமலேக்கியரும் மீடியர்களும் வந்துட்டு இவளை புண்படுத்திட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்றாங்க, கர்த்தரை பார்த்து ஆண்டவரை ஏதாச்சும் பண்ணுங்க என்று சொல்ல, கர்த்தர் என்ன செய்யறாரு, பண்ணல, செய்ததை நினைவூட்டுகிறார். ஆமென். கேட்ட உடனே கர்த்தர் செய்யல, அவர் என்ன செய்தாரு, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து எப்படி காப்பாற்றினார், எப்படி நடத்தினார், எப்படி கொண்டு வந்தாரு, அவைகளை கொண்டு மீண்டும் நினைவூட்டுகிறார். நீ யோசிக்கலையா, நீ நினைத்து பார்க்கலையா, எகிப்து ஜனங்களை உனக்கு முன்பாக விரட்டினேனே. ஆமென்.
எகிப்து ஜனங்களை உனக்கு முன்பாக விரட்டினேனே, உனக்கு முன்பு உன்னை கொண்டு போய் அந்த தேசத்தில் இருக்கும்படியாய் செய்தேனே, இவைகள் எல்லாம் நான் செய்ததை நீ ஏன் மறந்து போனாய்? ஆமென். சில சமயம் நம்ம வாழ்க்கையில நாம் எதை மறக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு செய்தவைகளை நாம் மறந்து போய் விடுகிறோம். ஆமென். எதிர்பார்ப்பு அதிகமாக ஆக ஆக என்னாக, எதிர்பார்ப்பு அதிகமாக ஆக ஆக, நமக்கு சேவைகள் அதிகமாக ஆக, நமக்கு பிரச்சனைகள் அதிகம் வர 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 நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், we forget what God has done for us. கர்த்தர் நமக்கு செய்தவைகளை நாம் என்ன செய்கிறோம்? நம்ம மறந்து விடுகிறோம். we forget what blessing is upon us. நம்ம மேல் இருக்கிற ஆசீர்வாதங்களை மறக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதம் ஒருபோதும் நம்ம விட்டு விலகாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமென். கர்த்தர் கொடுத்தா கொடுத்ததுதான், கர்த்தர் கொடுத்தா கொடுத்தது, அது எடுக்கவே மாட்டாருங்க. அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் சரியாய் சுதந்தரிக்கலனா அது நம்மிடம் பிரயோஜனமற்றதா இருக்கும். அதே போலதான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் கர்த்தர் அப்போது ஆபிரகாம் காலத்திலே அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தது என்னவென்றால், நீ கானான் தேசத்தை சுதந்தரிப்பாய். என்ன சுதந்தரிப்ப? நீ கானான் தேசத்தை சுதந்தரிப்ப, உனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கும், நீ சந்தோஷமா இருப்பாய், செழிப்பாய் இருப்பாய், நல்லவளா இருப்பாய், துக்கம் ஒண்ணு இருக்காது, உன் கூடாரம் ஆசீர்வாதமா இருக்கும். சகலவித ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த போதிலும் நாம் ஏன் அதை அனுபவிக்காம இருக்கிறோம்னா, நாம் இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கிறோம், இன்னும் பாடுகளை யோசித்துக் கொண்டு இருக்கிறோம், இன்னும் பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். What will I do? You don't do, you trust God. நீ யோசிக்காத, நீ செய்ய போகாத, கர்த்தரின் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது பாருங்க, இந்த கதையை பார்க்கும் போது இப்படியா கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் செய்த நீங்க மறந்த. இப்போது கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ஒருத்தர். யாரு தெரியுமா? கிடியோனை இன்ட்ரோடியூஸ் பண்ற. படிங்க 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனாகிய யோவாயின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலின் மரத்தின் மேல் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கும்படியாக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அதுக்கு என்ன பண்ணி கொண்டிருந்தான்? ஆலைக்கு சமீபமாக போரடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதனானவர், கவனிங்க எல்லாரும், கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, என்ன சாலியே? பராக்கிரமசாலியே, என்ன சாலியே? பராக்கிரமசாலியே. என்னங்க சொல்றாங்க அங்க? யார? கிதியோனை. என்ன பண்ணுகிறாங்க கிதியோனை? கோதுமையை அரிக்கிறவன அந்த தூதன் வந்து என்னன்னு சொல்லுது? பராக்கிரமசாலியே. டக்குன்னு ஜாக்லினை எழுப்பி, ஜாக்லின் நீ தான் பராக்கிரமசாலி, அடுத்த பிரதம மந்திரி நீ தான். என்னங்க சிஸ்டர் மதுமாலா, பண்ணிடலாமா வேணாமா? வீட்லயே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, இதை பிரதம மந்திரியா பண்ணிட்டா என் தேசம் என்ன ஆகும்? என் ஜனம் என்ன ஆகும்? எங்க பாலிடிக்ஸ் என்ன ஆகும்? என்னங்க கரெக்ட் இல்லையா? இதே மாதிரி தான் இந்த கிடியோனு கூட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? கோதுமை அரிக்கிறவனை, அது பயந்து போய், எங்க நடுவுல வந்து கோதுமை அரிக்கலப்பா, மீதி எனக்கு பயம், எங்க இருக்கிற கோதுமையை கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுவாங்களோ என்று சொல்லி பயந்து போய் மூலையில போய் உட்கார்ந்து கோதுமை அரிக்கிறவனை தூதன் வந்து சந்தித்து, கிதியோன் நீ என்னவா இருக்க போகிறாய்? பராக்கிரமசாலியா இருக்க போகிறாய். ஆமென் சொல்லுங்களே பார்க்கலாம். அல்லேலூயா. நீயும் நானும் அதே போலதான் அநேக தடவை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. நாம எப்போதும் குறைவாய் பார்ப்பதே உன்னோட பார்வையா இருக்கிறது. ஆமென். தலைப்பு என்ன தெரியுமா? தலைப்பு God can do great things through us. நம் மூலமாய் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க. ஆமென். ஜாக்லினை பிரைம் மினிஸ்டர் பண்ணலாமா வானவா? ஆமாவா வானவா? அல்லேலூயா. பண்ணலாமா வானவா? எனக்கு தெரியாது. கர்த்தர் சித்தம் இருந்தா கிதியோன் அந்த அரிசி மிதைக்கிற கிதியோனை கர்த்தர் என்னவா மாற்றினாருங்க?
பெரிய ராஜாவை மாற்றினது போல உங்க பிள்ளையை கூட மாற்ற நம்ப முடியாது. அல்லேலூயா. அங்க சின்ன குழந்தை பிரீத்தி பொண்ணு கூட கர்த்தர் பெரிய ராஜாவை மாற்றல நம்ப முடியாது. ஏன்னா கர்த்தர் சித்தம். கர்த்தருக்கு தேவனா முடியாதவளை கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியும். கர்த்தருக்கு தேவனா ஆகாததை எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியும். அதே போலதான் இப்ப கிதியோனை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு வந்த மாதிரி மைண்ட்ல யோசிக்கிறான் கிதியோன். என்னன்னு யோசிக்கிறான் படிங்க. பட் சார், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், இவையெல்லாம் எனக்கு நேரிடுவையானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா, என்று எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியாரின் கையில் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரே. மீதியானின் கைகளுக்கு என்னை ஒப்புவிச்சாரே. புரியுதுங்களா கதை? அல்லேலூயா. மீதியோன் சொல்லுறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் தூதனே நீ சொல்லுகிறது ஓகே, ஆனா இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இவன் கதையை தூதருக்கு ஓட்டுறாரு. எகிப்திலிருந்து என்னை காப்பாற்றினாரு, இவைகளெல்லாம் செய்தாரு, அவ்வளவு நல்ல தேவனாச்சு, மீண்டும் ஏன் எங்களை இந்த மீதியானுக்கு ஒப்பு கொடுத்தார்? ஆமென். கரெக்ட் கேள்விதானே கிதியோன் கேட்டது. என்னை காப்பாற்றினவர், எங்களை வழி நடத்தினவர். நீங்க அதே கேள்வி என்ன கேட்குறீங்க? உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஆமென். நீங்களும் கிதியோனை போல என்ன கேட்குறீங்க, இப்படி பேசுறீங்களே பாஸ்டர், இப்படி சொல்றீங்களே பாஸ்டர், ஆனாலும் எங்க வீட்டில் பிரச்சனை இருக்கு பாஸ்டர், எங்க வீட்டில் வேதனை இருக்கு பாஸ்டர், எங்க வீட்டில் மாவு பெட்டி காலியா இருக்கு பாஸ்டர், நான் நாளைக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல பாஸ்டர், நாளைக்கு எதை கொடுக்கணும் எனக்கு தெரியல பாஸ்டர், எனக்கு புரியல பாஸ்டர். உங்க முகத்தை பார்த்து அப்படிதான் தோணுது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறார். படிங்க 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறேன். போத விடுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா? அப்ப ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். புரியலையா? கர்த்தர் கேட்கிறார் கிதியோனே, ஆண்டவரே நீங்க எகிப்தை காப்பாற்றினீங்க, எல்லாவற்றையும் செய்தீங்க, இப்போ என்ன பண்ணட்டும்? இப்போ என்ன மீதியான் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்களே, பிரச்சனை கையில ஒப்பு கொடுத்துட்டீங்களே, வேதனைகளை வாழ்ந்து வருகிறேனே, நான் என்ன செய்யட்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் கிதியோனை பார்த்து இப்போ இருக்கிற பலத்தோட போ அப்படின்னு என்ன அர்த்தங்க? Did God give strength? இல்ல. வசனத்தை புரிஞ்சுக்கங்க. இப்போ இருக்கிற பலத்தோட இப்போ இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், கர்த்தர் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஆமென். கிதியோனுக்கு கர்த்தர் சொல்லுங்க, God ஆங்கிலத்தில் அழகா சொல்லுங்க, the Lord turned to him and said, go in the strength you have. உன்னிடம் இருக்கிற பலத்தோட போ. என்ன செய்றாரா? நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ மீதியான் கைக்கு ரட்சிப்பாய். யார் ரட்சிக்கிறதுங்க? யார் ரட்சிக்கிறதா இஸ்ரவேலை? தேவனாவனே பேசுங்களேன். யார் ரட்சிக்கிறது இஸ்ரவேலை? கர்த்தரானவர். கர்த்தரா கிதியோனா? இப்போ ரெண்டு பேரும். ஆனா கர்த்தர் யார் அனுப்புறாருங்க? கிதியோன் அனுப்புறாரு. கிதியோன் யாரு? ஜாக்லின். கிதியோன் யாரு? பீனா. கிதியோன் யாரு? அஜித். கிதியோன் யாரு? ஜீவிதா. கிதியோன் யாரு? பாஸ்டர் ஜான். நம்ம எல்லாம் ஒரு கிதியோன்களா இருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியத்தை தான் நாம் செய்துட்டு வந்துடுகிறோம். புரியுதுங்களா? இந்த உலகத்தின் விஷயத்துக்கு தான் நான் போராடி கொண்டு வருகிறேன். எப்படின்னா அந்த மாவை, அந்த அரிசியை அரிச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு யோசிக்கிற சாதாரணமான மனிதர்களாய் நீயும் நானும் யோசிக்கிறத தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் சாதாரணமாக இருக்கிற யோசனை உள்ள மனிதர்களை தான் பெரிய ராஜ்யங்களை மாற்றும்படிய கர்த்தர் அழைத்தவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிதியோன் அப்படித்தான் யோசிச்சான். நானா என்னாலயா ஆண்டவரே முடியாது என்று சொன்ன உடனே கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிற பலத்தோட போ, இருக்கிற பலத்தோட போ, இஸ்ரவேலை உன்னை கொண்டு நான் மீதியானிடம் வந்து மீட்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ஆ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்றார். ஆ உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்பினவர் யாருங்க? நான் அல்லவா? அதற்கு அவன், என் ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ இதோ மனேசையில் என் குடும்பத்தை மிகவும் எளியது. மனேசையில் பாருங்க எவ்வளவு அழகா ஒப்பு கொடுக்கிறாரு கிதியோனு. என் குடும்பம் இந்த மிகவும் குடும்பம் எங்க எளியது? மனேசையில், இந்த ஜாதியிலேயே, இந்த கோத்திரத்திலேயே, ரொம்ப எளிதான மனசே கோத்திரத்திலேயே என் குடும்பம் எப்படி? எளிமையான குடும்பம். எளிமையான குடும்பம், பிரயோஜனமற்ற குடும்பம். யாரும் எங்களை கண்டுக்க மாட்டாங்க. நான் யாருக்கும் தேவையில்லைங்க ஐயா. என்னை கண்டுக்காதவங்க தான் வீட்டில் இருக்கிறாங்க. என் புருஷன் என்னை கண்டுக்கிறது கிடையாது, என் பிள்ளைங்க என்னை கண்டுக்கிறது கிடையாது, என் சொந்தமை எதிர்க்கவங்க அழைக்கிறது கிடையாது. எந்த விஷயத்துக்கும் நான் பிரயோஜனம் இல்லாதவன் தான் இருக்கிறேன். அடுத்த வரைப்படிங்க. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். முதல்ல சொல்றான், என் கூட்டத்திலேயே நான் அழைப்பு இல்லாதவனா இருக்கிறேன். என் கூட்டத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? எளிமையா இருக்கிறேன், அழைப்பு இல்லாதவன். அடுத்து சொல்றான், என் குடும்பத்திலே எல்லாம் சின்னவன், நான் சின்னவன். ஐ எம் லீஸ்ட். It says beautiful in English. I am the least in my family. நான் குடும்பத்துல எப்படி இருக்கிறேன்? கடைசியா இருக்கேன், கடைசி உள்ளவனா இருக்கிறேன். என்னை கொண்டு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்னன்னு சொல்றான் கிதியோன்? ஆண்டவர் என்னை வச்சு கர்த்தர் அதுக்கு முன்ன சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? உன்னை கொண்டு இஸ்ரவேலை மீட்டுருவேன். உன்னை கொண்டு என்ன செய்றேன்? இஸ்ரவேலை மீட்டுருவேன். அப்புறம் but Lord, Gideon asked, how can I save Israel? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்றேன்? நடத்துவேன் சொல்றாரு. இவையெல்லாம் சொன்ன பிறகும் இந்த கிதியோன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, மனசையிலே நான் என்னவா இருக்கிறேன்? எளிமையான குடும்பம். எங்க குடும்பத்திலே நான் எப்படி இருக்கிறேன்? கடைசியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற அனைவரும் அப்படியாய்தான் தாழ்ந்து போய்கொண்டு கர்த்தர் அழைப்பை மறுதலிச்சு கொண்டு வருகிறோம். God has called you and me for a bigger purpose. பெரிய ஒரு காரியத்துக்கு கர்த்தர் அழைத்து இருக்கிறார். நம்ம என்னன்னா சின்ன விஷயத்துக்கு போதும் உனக்கான இருக்கிறோம். சின்ன விஷயத்துக்கு போதும். சண்டே காலையில சர்ச்சுக்கு போனா உட்கார்ந்து பைபிளை முடிச்சுட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். இது ஒரு சாதாரணமான, எல்லா மனிதர்களும் சாதாரணமா செய்கிற ஒரு விஷயம். இது பெரிய விஷயம் கிடையாது. சண்டே காலையில சர்ச்சுக்கு வந்துட்டு உட்கார்ந்துட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் அதற்காக உன்னையும் என்னையும் அழைக்கல. கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்தது யாரையோ ஒருவனை மீட்டுக் கொள்ளும்படியாக. உன்னை கொண்டு ஒருத்தனை மீட்டும்படியாக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். There is a soul which is waiting for your call. உங்க அழைப்புக்காக ஒரு ஆத்துமா காத்து கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? புரியுதா? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அட்லீஸ்ட் உங்க ஆமெனானது அந்த ஆத்துமாக்கு போய் சேரட்டும். ஆமென் சொல்லுங்களேன். உன்னால ஒரு ஆத்துமா கர்த்தர் மீட்டுக் கொள்ள போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்லாதீங்க. இவனை பாருங்களேன், கிதியோனை பாருங்களேன். நம்மளை போல தாங்க டெய்லி மாரடிக்கிறான் சாப்பாடுக்கு, டெய்லி மாரடிக்கிறான் அரிசிக்கு, டெய்லி மாரடிக்கிறான் துட்டுக்கு. இப்படிதான் கிதியோன் இருந்தான். அவன் சொல்றான், நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பண்ண தெரியாது, நீங்க சொல்ற மாதிரி தான் பாட தெரியாது, பேச தெரியாது, ஒண்ணும் தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் இவனை நியாயாதிபதியை மாற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ரட்சிக்கும்படி அழைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாதவனை கொண்டுதான் பெரிய ஜாதியை மாற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது முதல் உன்னை மாற்றிக் கொள்ளுகிற கரம் உன்னிடம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்த வசனம் படிங்க ஐயா. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். என்ன பண்றதா? மீதியானர் எவ்வளவு பயங்கரமா சொல்றாரு பாருங்க. ஒரே மனுஷனை அடிக்கிறது போல எல்லாத்தையும் அடிச்சிடுவான். எதை அடிக்குவீங்களா? மீதியானை. ஒரே மனுஷன் அடிக்கிறது போல மீதியானை நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிச்சிடுவேன். ஆமென். ஆங்கிலத்தில் அழகா சொல்றது, Lord answered, I will be with you and you will strike down all the Midianites together. அந்த மீடியனர்களை நீ என்ன பண்ணுவ? எல்லாவற்றையும் நீ பற்றி போடுவாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுக்கு மேல தான் கதை இருக்கு. ஆமென். இதுக்கு மேலதான் கதை இருக்கு. நல்லா இருக்குதா கதை? ஆமென் சொல்லுங்களேன். புரியுதுங்களா? தூக்கம் வருதா? போயிட்டு முகம் கழுவிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 11-17 படிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்தது ஆனால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்றார். ஆமென். ஆமென். இப்போ எல்லாம் புரிஞ்சிச்சுங்களா? இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ கிதியோனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு?
பேசிட்டு இருக்காரு. இருங்க ஐயா, இங்க பேசட்டும். கிதியோனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. யாருன்னா ஒருத்தர் நான் தயவு செய்து சொல்லுங்களேன், தொண்டை கிழிய பேசுறேன். கிதியோனுக்கு ஆண்டவர் என்னன்னு சொன்னாருங்க? நீ என்ன செய்வ? யார? மீடியரை முறியடிப்ப. அல்லேலூயா. இப்போ இவனோட வீக்னஸ் என்னங்க? கிதியோனோட வீக்னஸ் என்ன? சின்ன பையன், சிறியவன். புரியுதா? குடும்பத்தில் கிதியோன் யாரு? சிறியவன். அவன் ஜாதியில யார்? இவன் யாரும் ஏற்றுக்கொள்ளாதவன். ஜாதியில யார் இவன்? யார் இவங்க குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில சமயம் சில விஷயங்களை உன்னை எதுக்கும் ஒத்து வச்சுக்க மாட்டாங்க. குடும்பத்தின் காரியங்களை உன்னை வச்சு பேச மாட்டாங்க. குடும்பத்தின் விஷயங்களை உன்னை கொண்டு எதை ஆலோசிக்க மாட்டாங்க. அப்படியான விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கலாம். அப்படியாய்தான் கிதியோனும் இருந்தான். ஆமென். கிதியோனும் அப்படிதான் இருந்தான். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? மீதியனை நீ ஒருவனாய் என்ன செய்ய போகிறாய்? முறியடிக்க போகிறாய். இப்படி சொன்ன உடனே இப்ப கிதியோன் வந்து ஆண்டவர் பார்த்து என்ன கேட்கிறாப்ல? ஆண்டவரே, ஒரு அடையாளம், ஒரு அடையாளம் கேட்கிறோம் தானே? நானும் கேட்டது உண்டு. ஆண்டவரே, இந்த சில சமயம் நான் ஜெபிக்கும் போது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த சித்தம் உங்களுடையது, ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு வசனத்தை பேசுங்க, ஏதாச்சும் ஒரு பாடல் மூலியமா எங்களை தேற்றுங்க. இதை நான் கேட்பது உண்டு. ஆண்டவரே, ஏதாச்சும் பேசும்போது டக்குன்னு இந்த பாட்டு வரும், இல்லை பைபிள் ஓப்பன் பண்ணும் டக்குன்னு ஒரு வசனம் வரும், இல்லை யாராச்சும் பேசுவாங்க, அப்படியான காரியங்கள் ஒரு சைன் வரும். அதே போல தான் கிதியோன் என்ன பண்ணாப்ல? ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். படிங்க. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாது இருப்பிறாக என்றான். யார் சொன்னது? கிதியோன். கிதியோன் என்னன்னு சொல்றாப்ல? ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்து ஒரு காணிக்கை வைக்க தட்டிக்கும், வைக்கிற வரையிலும் என்ன பண்ணாதீங்க, நீங்க போயிடாதீங்க. யாரை வெயிட் பண்ண சொல்றாரு கிதியோன்? கர்த்தரை. சொல்லுங்க, யாரை வெயிட் பண்ண சொல்றாரு? கர்த்தரை. ஆமென். கர்த்தரையே நீ பாடு, கவலையே வராது, கம்முன்னு இருக்க மாட்ட. அல்லேலூயா. என்னங்க பாட்டு? கர்த்தரையே நீ பாடு, கம்முன்னு இருக்க மாட்ட, ஆச்சரியமாய் பாடு. என்ன பண்ணுவ? ஆச்சரியமாய் பாடு, நீ சோர்ந்து போக மாட்ட. ஆமென் இல்லையா? ஆமே. இப்ப கிதியோன் சொல்றாப்ல, ஆண்டவரே நான் இந்த பலி கொண்டு வர வரையிலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, இங்க விட்டு போகாதீங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க ஆண்டவரே, போகாதீங்க. அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே போயிட்டார். படிங்க. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆதாயம் படுத்தி இறைச்சி ஒரு கூடையிலே வைத்து அன்னத்தை ஒரு கிண்ணத்தில் வைத்து அதை வெளியே கர்த்தர் கீழ்மரத்தில் அறிவண்டத்தில் கொண்டு வந்தான். அப்பொழுது தேவனுடைய தூதன் அவனை நோக்கி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து அனத்தை ஊற்று என்றான். என்ன ஊற்று? அனத்தை ஊற்று என்றான். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தம் கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பளங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று செய்கிறார்னா அதை வல்லமையாய் செய்வார். ஆமென். இப்ப கிதியோன் கேட்ட சைன் என்ன சைன்? நம்ம கர்த்தர் கொடுத்தார், அக்கினியை போட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அக்கினியை ஏன் போட்டார்னா, இந்த 25ஆம் வசனம் படிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு வைக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு அதை நீ வெட்டி போட்ட. போத விடுங்க. இங்க பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு சைனை கேட்டாப்லையா, ஒரு அடையாளம் கேட்டாப்லையா? என்ன அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தாரு? அக்னி. இருங்க ஐயா, நீங்க வேற
இவங்க பேசிட்டோம், இவங்க முகத்தை தான் பார்க்கணும். என்ன அடையாளம் கொடுத்தாருங்க? ஒரு அக்கினி விழுந்ததா? அக்கினி விழுந்தவனே கிதியோனுக்கு ஒரு உறுதி வந்துடுச்சு. கிதியோனுக்கு என்ன ஆச்சு? ஒரு உறுதி வந்துச்சு. ஒரு பலிபீடம் கட்டும்படியாய் கிதியோன் யோசிக்கிறாப்புல. இப்ப பலிபீடம் கட்டணும்னா அந்த பலிபீடம் சரியா இருக்கணும். கரெக்டா? ஆமேன். ஒரு பலிபீடம்னா கட்டணும்னா அந்த பலிபீடம் சரியா இருக்கணும். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ முதல்ல போய் உன் தகப்பன் உண்டாக்கின எதை? பாகாலின் பலிபீடம் என்ன செய்யணும்? நீ தகர்ந்து போடணும். இஃப் காட் வாண்ட்ஸ் டு யூஸ் யூ, கர்த்தர் உங்களை பிரயோஜனம் படுத்தணும்னா நீங்க என்ன செய்யணும்? உன் தகப்பனார், உன் மூப்பர்கள், உனக்கு முன்ன இருந்தவர்கள், அவங்கள் வணங்கின, அவங்கள் பாரம்பரியமாய் செய்து வருகிற அவர்களோட அவிசுவாசித்த நீ என்ன செய்யணும்? தகர்த்து போடணும். Don't ever follow which is old. பழையவைகளை நீ பின்பற்றாது. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார் இல்லையா? பழைய காரியங்களும் பழைய விஷயங்களும் பழைய யோசனைகள் உனக்கு வேண்டாம், புதியசா யோசி. ஆங்கிலத்தை அழகா சொல்லுகிறார், படிக்கிற பாருங்க. Then build a proper kind. பலிபீடத்தை கட்ட சொல்றாருங்க. எப்படி கட்ட சொல்றாருன்னா, then build a proper kind of altar to the Lord your God and top of this height. இந்த உயர்ந்த இடத்துல நேர்த்தியாக எப்படி கட்டணும்? நேர்த்தியாக எதை கட்ட சொல்றாருங்க? ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கட்ட சொல்லுகிறார்? கிதியோன் எந்த மாதிரியான மனுஷன்? சிறியவன். கிதியோன் யாரு? சிறியவன், பிரயோஜனமற்றவன், பயந்தவன். ஆமென். சின்னவனா இருக்கிறான். அதான் அழகா சின்ன பிள்ளைங்க, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய 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 அற்புதங்கள் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள தேவ வல்லம வந்தா அப்புறம் என்னங்க நடக்குமா? அப்பனா வாயிலிருந்து வார்த்தை வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்யணும்னா வாயிலிருந்து வார்த்தை வரணும், ப்ராப்பரா வரணும். ஆமென். இந்த பலிபீடத்தை கர்த்தர், பலிபீடம் என்றாலே என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தரை துதிக்கிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். பலிபீடம்னா என்ன? கர்த்தரை துதிக்கிற, போற்றுகிற இடம். கர்த்தரை துதிக்கிற இடம் எது? உதடு. ஆமென், ஆமென். கர்த்தரை துதிக்கிற இடம் எது? உதடு. அங்கதான் உன் வார்த்தை வருகிறது, அங்கதான் கர்த்தரை போற்றுகிறாய். இந்த உதடை நீ சரியாய் பிரயோஜனப்படுத்தாவிட்டால் கர்த்தரின் பலிபீடம் சரியா கட்ட முடியாது. இவைகளெல்லாம் பலிபீடம் கிடையாது. அவைகளெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பழைய சைட்டுக்கு, இது பூச்சி வச்சுட்டுக்குது. அது இதுக்கெல்லாம் அப்படிதான் வயசாயிடும். இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? வயசாயிடும். பூச்சி இது ஆடுது. இது பாருங்க, எவ்வளோ ரொம்ப வருஷமா இந்த பலிபீடம் இருக்கீங்க, ரொம்ப வருஷமா ஆடுது. ஆனா அசையாத ஒரு பலிபீடம் எதுனா கர்த்தரை துதிக்கிற இந்த உதடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க 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 தான் கர்த்தர் இந்த பலிபீடத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்படியா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சரியான ஒரு பலிபீடத்தை என்ன பண்ணுங்க? கட்டு. படிங்க 27. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்கள் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்படும்படி அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அதை எப்படி செய்தான்? இப்ப கூட என்ன பண்றான் பாருங்க கிதியோன். யாருக்கு பயப்படுறான்? மனுஷனுக்கு பயந்து என்ன செய்தான்? பகலிலே செய்யாமல் இரவில செய்கிறான். அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, அநேக இரவில் என்ன செய்றீங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பெட்டு மேல முட்டி போட்டுன்னு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது ஆலயத்தில் வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தெல்லாம் வருது கூட கிடையாது. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் நல்லா ஜபிக்கிறேன் பாஸ்டர். என்ன எப்படி சிஸ்டர் நீங்கள் வீட்டில் ஜபிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா பாஸ்டர். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் ஜபிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் பாஸ்டர். எங்கள் வீட்டில் ஜபம் ஆவி ஊற்றுமையா அப்படின்னு தான் எங்கள் வார்த்தை வருது. இங்கே வந்துட்டா என்ன வருது இல்லை, ஊன்னு கூட வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். இப்படி தான் பண்ணாங்க கிதியோன் கூட. என்ன பண்ணான் தெரியுமா? பயந்து வெக்கப்பட்டுட்டு. யாருங்க? கிதியோன் வெக்கப்பட்டு, பேசுறதுக்கு வெக்கப்பட்டு, துதிக்க வெக்கப்பட்டு, கர்த்தருக்கு சத்தம் உயர்த்த வெக்கப்பட்டு, இருவில போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம்.
புரியுதுங்களா? அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் உன்னை நீதிக்குள் நடத்தினவரா இருக்கிறார். நீ யாருக்கு பயப்பட தேவையில்லை. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். நீ தைரியமாய் கர்த்தரை துதிக்கலாம். இது உனக்கான ஏற்படுத்தின ஆலயம். ஆமென். இந்த இடத்துல கீதியோன் என்ன பண்றாப்ல? பயந்து கர்த்தருக்கு என்று செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போது மெயின் பிக்சருக்கு போயிடலாமா சீக்கிரமா? ஆமென். இப்போ யாரை வெல்லணும்? இப்போ பலிபீடம் கட்டியாச்சு. ஓகே, இன்டர்மிஷன் முடிஞ்சிச்சு. இப்போ டக்குன்னு செகண்ட் போர்ஷனுக்கு வரோம். இப்போ யாரை வெல்லணும்? மீதியனை வெல்லணும். மீதியனை வெல்லணும்னு யார் வேணும்? கர்த்தரே. யார் வேணும்? ஆட்கள் வேணும். இப்போ மீதியனை வெல்லணும்னு யார் வேணும்? ஆட்கள்னா மீதியனோட ஆட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு படிங்க. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. மீதியானரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தின் புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். எப்படி படுத்திருந்தாங்க? வெட்டுக்கிளிகளை போல திரளா. யாருங்க? ஆப்போசிட் ஆளுங்க. நம்மளுடைய எதிரி யாரு? அமலேக்கியரும் மீதியனரும் கிழக்கு புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல. வெட்டுக்கிளி. அப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அவங்க நம்பர்ஸ் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. யாருங்க? ஆப்போசிட் ஆளுங்க. நம்ம ஆப்போசிட். என்னப்பா புரியுதா அஜித்? உன்னை விட்டு எவ்வளவு பேர் அடிக்க ஒருத்தனை விட்டா எங்கன்னா அடிக்க. நான் போய் அஷ்டு என்ன தெரியுமா சொன்னார் இயேசு? ஒரு கன்னத்தில் அடைத்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள்னு சொல்லிட்டு வந்துருவியோ? ஆமென். இந்த ஜனங்க கூட, இந்த கீதியோன் கூட யோசிக்கிறாப்ல, ஆண்டவரே நான் இவ்வளவு பேர் எப்படி அடிப்பேன், எப்படி வெல்லுவேன்? இன்னும் பாருங்க, மீதியன் இந்த கிதியோன் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாம, கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் முன்ன என்ன சொன்னாரு? இந்த இஸ்ரவேல் மக்களை உன்னை கொண்டு ஒரே மனுஷன் அடிக்கிற மாதிரி யார் அடிக்க வைப்பேன்? மீதின் அடி சொன்னாரா இல்லையா சிஸ்டர்? சொன்னார் தானே? ஆமா, அழைப்பு அப்படித்தான் இருந்துச்சு. உன்னை கொண்டு இஸ்ரவேல் மக்களை மீதியனிடம் காப்பாற்றுவேன். இதுதான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அதே கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை கொண்டு ஒரே அடியில இந்த மீதின் என்ன ஆவாங்க சொன்னாரா இல்லையா? இப்ப சொல்லி அவன் ஒரு அடையாளத்தை கேட்டான். கர்த்தர் அடையாளம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு இவன் சந்தோஷமாயி பலிபீடம் கட்டினானா இல்லையா? எவ்வளவு அழகா இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸ் வருது. இப்போ என்ன வருது? கிளைமேக்ஸ். இப்போ அடிக்கணும். இப்போ விசுவாசம் அப்படியே விழுந்துடுச்சு. இப்போ என்னாச்சு? விசுவாசம், அவனோட விசுவாசம் அப்படியே விழுந்துடுச்சு. அப்படியே விழுந்ததுனால இப்ப யோசிக்கிற, ஆண்டவர் இவ்வளவு ஜனம் இருக்கிறாங்களே, என்னிடம் கொஞ்சம் பேர் தானே, என்னிடம் கொஞ்சம் பேர் தானே, இவங்க திரளான ஜனங்கள் இருக்கிறாங்களே என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர்? இப்போ கீதியோனுக்கிட்ட கொஞ்சம் ஜனம் இருக்கிறாங்க, மீதியானகிட்ட ஜாஸ்தி ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ நீ சண்டை போட போற, நீ கேட்குற, கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கணும்? ஜனங்களை கொடுக்கணும். கரெக்டா? என்ன கொடுக்கணும்? ஜனங்களை கொடுக்கணும். ஃபோன் பண்ணி இந்த பக்கத்துலேருந்து ஈரானிலேருந்தும் ஈராக்கிலேருந்தும் பலஸ்தீனியர்லேருந்தும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, ரஷ்யா புட்டினுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அனுப்புங்க என்று சொல்லியிருக்கணும். ஆமீன். கரெக்டா? அண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறத குறைச்சிட்டு வர்றாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இருக்கிறது என்ன பண்றாரு? குறைச்சிட்டே வராரு. 30,000 பேர் இருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க? 30,000 பேர். அதுல 300 குறைச்சி கடைசி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 300 பேர் தான் இருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போய் இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா கர்த்தரிங்க அது எப்படி குறைச்சிட்டே வரார், எப்படி குறைச்சிட்டே வரார். படிங்க 22ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. 300 பேரும் எக்காலம் ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திலிருந்து சமீபமான ஆபேல் மெலகோலாவின் எல்லை. 21 படிங்க. 21
பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்கிலிட்டு ஓடி போனார்கள். என்ன பண்ணாங்க? ஓடி போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த 30,000 பேர் அப்படியே விட்டுருக்கலாம். கர்த்தர் அந்த இஸ்ரவேல் கீதியனோடு கூட இருந்த அந்த போர் வீரர்கள் அப்படியே வச்சிருக்கலாம். அவங்களை அனுப்பி மீதியர்கள் சண்டை போட விட்டு கர்த்தர் வெற்றி பெறவும் செய்திருக்கலாம். முடியுமா? முடியாதா? முடிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தர் ஏன் அந்த 30,000 பேர்ல இருந்து குறைச்சி 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 ஏன் கொண்டு வந்தார்? சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவரோட வல்லமை என்னதென்று நீ புரிஞ்சுக்கணும். ஆமே. நீ 30,000 பேரை வச்சுட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் தான் என்ன பண்ணேன் சொல்லுவீங்க. நீங்க சொல்றவன் தான் நாங்க, நான் தான் பண்ணேன், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் வெற்றி சிறந்தேன், என்னால தான் இந்த வெற்றி, ஜெய். இப்படி சொல்ற ஜாதி தான் மனுஷ ஜாதி. கர்த்தர் செய்ததை மறந்து நீ செய்ததை போற்றி கொண்டு வருகிறாய் பாத்தியா, அதுதான் மனுஷ ஜாதி. அதை முறியடிக்க முடியாதா? யார் இவன்? கிதியோன் குடும்பத்திலே சிறியவன், மனாசே கோத்திரத்திலே ஏற்றுக்கொள்ளாதவன், பயந்து போனவன், ஜனங்கள் இருந்த போதிலும் கர்த்தரை நம்பாதவன். அவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பெரிய போரை ஜெயிக்கும்படியா செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன செய்தாரு? நீ இவங்களை வச்சு ஜெயிச்சேன்னு போரா சொல்லக்கூடாது. இவங்களை இல்லாம ஜெயிச்சேன்னு கர்த்தரை நீ போற்றணும். அதுக்காக என்ன செய்யறாருங்க? 300 பேரை மட்டும் கொடுக்கிறாரு. ஆமென். அந்த 300 பேரும் கர்த்தரை போற்றுறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தரை கனப்படுத்துறாங்க, எக்காலம் சத்தம் ஊத்துறாங்க. எக்காலம் சத்தம் ஊதின உடனே அங்க இருக்கிற மீதியினர்கள் என்ன ஆனாங்க? புறப்பட்டு ஓடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரோட வல்லமை, அதுதான் பராக்கிரமசாலியோட வல்லமை, அதுதான் தேவனால் செய்ய முடிகிற காரியமா இருக்கிறது. கர்த்தர் உன்னால முடியலன்னு கர்த்தர் ஒருபோதும் சொன்னது கிடையாது. ஆமென். கர்த்தர் எப்போதானே சொன்னார் உன்னால முடியலன்னு சொல்லி? கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் உன்னை கொண்டு செய்வேன், உன்னை கொண்டு நடத்துவேன், உன்னால ஆகும், உன்னால தான் முடியும். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் அவ்வளோ ஜனம் இருந்த போதிலும் 300 பேரை மட்டும் கொடுத்து கர்த்தரால சிறிய ஜாதியை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியும் என்று காட்டினார் பாத்தியா. அதுதான் கர்த்தரோட வல்லமையா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் எடுத்து படிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 8:33. ரோமர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களா. 8:31ங்க. ரோமர் 8:31. 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்டத்தில் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கிளீனா படிங்க ஐயா. தேவன் நம்முடைய பட்சமாய் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சமாய் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்க போட்டீங்களா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு அம்மாவும் உட்காந்து இருந்தாங்களாம் சர்ச்சில். ஐயா டேனியல் ஐயா கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன குழந்தையும் அவங்க அம்மாவும் உட்காந்துக்கிறாங்களாம். அந்த அம்மாக்கிட்ட அந்த சின்ன குழந்தை சொல்லுது, அம்மா இந்த பாஸ்டர் எப்பம்மா மைக்க கீழே வைப்பாங்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை யாரை பார்த்து கேட்குது? அவங்க அம்மாவை பார்த்து கேட்குது. அவங்க அம்மா தெரியல, அம்மா எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருது சொல்லுன்னு. அம்மா காணிக்க போட்டால் சைலண்ட் ஆகிடுவாரோ. அல்லேலூயா. என்ன சொல்லுது அந்த சின்ன குழந்தை? அம்மா காணிக்க போட்டா சைலண்ட் ஆகிடுவாரோ. நான் அந்த பாஸ்டர் மாதிரி இல்லை. அல்லேலூயா. காணிக்கைக்கு சைலண்ட் ஆகிறவன் கிடையாது. உன் ஆமேனுக்கு தான் நான் சைலண்ட் ஆவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரோமர் 8:31 சொல்லுது, கர்த்தர் உன் பட்சமாய் இருந்தால் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? முதல் வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:10-13. பிலிப்பியர் ரோமன் 8:31 அப்ப படிச்சது. இப்ப பிலிப்பியர் 4:13 படிங்க. என்னை பலன்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென்.
இந்த 2 வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ரோமர் 8:31. கர்த்தர் என் பட்சமாய் இருந்தால் எனக்கு எதிராய், ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் உன் பட்சமாய் இருந்தால் உனக்கு எதிராக யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, எழும்பவே முடியாது. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் பார்க்கிறோம், பிலிப்பியர் 4:13 பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2 வசனம் உங்களை எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும், அல்லேலூயா. நீ கீதியானை போல சிறிய ஜாதியா இருக்கலாம், கீதியானை போல எந்த விஷயத்துக்கும் அழைக்கப்படாமலும், எந்த விஷயத்துக்கும் முன்னுரிமை கொடுக்காமலும், எந்த விஷயத்துக்கும் உன்னை தலை நிமிர செய்யாமலும், உன்னை அடக்கி வாழ்கிற தேசத்தில் இருக்கலாம், அடக்கி வாழ்கிற குடும்பத்தில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒன்னு சொல்லுகிறார், உன்னை கொண்டு பெரிய ஜாதியை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கீதியனை போல நீங்க அவிசுவாசமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை கொண்டு மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிங்க. இது கடைசி காலமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. போதும். அல்லேலூயா. இந்த நாள் நல்லா இருந்தது, போதும். ஆமென். கொஞ்சம் கர்த்தருக்காக ஏதோ செய்யுங்க, கர்த்தர் சபைக்காக ஏதோ செய்யுங்க, கொஞ்சம் பற்றி எறிங்க, கர்த்தருக்காக ஏதாச்சும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம் தேசத்தை உன்னையும் என்னையும் கொண்டு மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரிந்தவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீரும். சொல்லுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது பலனை, புது பலனை தாரும், புது கிருபை. சொல்லுங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவெல்லாம் நிறைவாகட்டும், குறைவெல்லாம் நிறைவாகட்டும். எல்லா வளர்ச்சி, என் வறட்சிகள் செழிப்பாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுங்க. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, தேவ களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால், புதிய நாளுக்குள்,
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சொல்லுங்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, என் உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, தெய்வ சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. சொல்லுங்க, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கையை தட்டி உற்சாகமா விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, ஆண்டவரே துதிக்கிறோம். எங்க வாழ்க்கையில சவால்களை சந்தித்திட தகப்பனே, உலகத்தில் ஜெயம் பொருந்த தகப்பனே, என் உறவுகள் சீர் பொருந்த. அநேகர் குடும்ப பிரச்சனை, அநேக குடும்பத்தில் தவறான காரியங்கள், ஆண்டவர் கடவுள் உங்க குடும்பத்தை சீர் பொருந்தும்படியாக, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீர் பொருந்தும்படியாக கர்த்தர் எல்லா சவால்களை சந்திக்க, எல்லா காரியங்களும் நேரடிய கர்த்தர் உன்னை நடத்துகிற புதிய நாளுக்குள்ள கொண்டு வர போகிறார். God will bring it to a new day. புதிய நாளுக்குள் கொண்டு வந்து புதிய காரியங்கள் தோன்றும்படியாக ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பங்கள் சீர் பொருந்தட்டும். தகப்பனே, நாங்கள் சவால்களை சந்தித்த பலனை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் கிதியோனை போல பயப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள பெரிய வைராகியத்தை உண்டாக்குங்க. ஆண்டவரே, நாங்கள் சிறிய ஜாதியா இருந்தாலும், சிறிய கூட்டமா இருந்தாலும், கர்த்தர் நீர் என்னை கொண்டு, கர்த்தர் நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிற வல்லமையுள்ள தேவன். நான் வணங்குகிறவர் பெரியவர் அல்லவோ. கர்த்தரை விசுவாசிங்க. தாமதமாயிருக்கிற யாவும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை கொண்டு உனக்கு திறந்து தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பலன் படிச்சின கிருபைக்காக ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் பலத்தை நம்பாதபடிக்கு தகப்பனே, 30,000 போர் வீரர்கள் இருந்த போதிலும் அதை 300க்கு கொண்டு வந்து அவைகளை கொண்டு தகப்பனே, இந்த மீதியர்களையும் அமலேக்கரையும் நீ ஓற்றினது போல நாங்கள் சிறிய கூட்டமா இருக்கலாம். எங்களிடம் ஆகாத விஷயங்கள் அநேகம் இருக்கலாம். அவைகளை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சபை வளர, எங்கள் சபை இன்னுமாய் பற்றி எரிய, எங்கள் பலிபீடம் தினமும் எரிந்து கொண்டிருக்க, அப்பா அவங்க அக்கினி தினமும் எரிந்து கொண்டிருக்க, கர்த்தாவே, ஒரு வல்லமை இந்த சபையின் மேல் போடும்படியாக அப்பா இவர்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. ஆண்டவரே, கர்த்தர் கரம் எல்லா ஆத்துமாக்களின் மேலும் இருப்பதாக, பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் மேல் தேவ கரம் இருப்பதாக. தகப்பனே, கணவன் சபைக்கு வராமல், பிள்ளைகள் சபைக்கு வராமல், குடும்பம் இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒரு மனமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் அவர்களை சேற்றும்படியாக, அழைப்பை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிற ஆத்துமாக்களாக ஆண்டவரே இவரை அபிஷேகித்து ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, ஒரு மன ஆவியை கொடுங்க. இந்த பிசாசினால காரியங்களை அலைக்கழிந்து போகாதபடிக்கு கர்த்தாவே இவர்களை சரிபடுத்தும்படியாக, கர்த்தாவே சபையின் மக்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையை உயர்த்தி ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியாய்க்கமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கே வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.